அத்தியாயம் 1. நம்மை ஆளும் இரு துருவங்கள். வணக்கம் நண்பா. இது ஆதியும் அந்தமும். என்னைக்காவது கவனிச்சிருக்கியா, உன் மனசு எப்பவுமே ஒரு போராட்ட களமா இருக்கு? ஏன்? ஏன்னா உன் மனசு ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்குது. ஒன்னு பிடிச்சது, இன்னொன்னு பிடிக்காதது. நமக்கு ஒன்னு பிடிச்சா அதை விடாம பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒன்னு பிடிக்கலன்னா அதை எட்டி உதைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த வேண்டுதல் மற்றும் வேண்டாமைதான் உன் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை துன்பங்களுக்கும் வேறு. வள்ளுவர் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றாரு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு புள்ளி இருக்கு. அங்க நீ போய் உட்கார்ந்துட்டா இந்த உலகத்துல உன்னை யாராலையும் காயப்படுத்த முடியாது. அது எப்படி? இந்த ஒரு சில நேர பயணத்துல உன்னை நீயே கண்டறிய போற. அத்தியாயம் 2. விருப்பு வெறுப்பு ஒரு மாய சுழல். வள்ளுவர் சொல்றாரு, வேண்டுதல் வேண்டாமையிலான். அப்படின்னா என்ன? ஆசையே இருக்கக்கூடாதா? இல்ல நண்பா. ஒரு விஷயத்தை நீ விரும்புறப்போ அந்த பொருள் உன்னை ஆளத் தொடங்குது. அது கிடைக்கலன்னா உனக்கு வலிக்குது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீ வெறுக்கிறப்போ அந்த வெறுப்பு உன் நிம்மதியை கெடுக்குது. யோசிச்சுப்பார். உனக்கு பிடிக்காத ஒரு மனுஷனை நீ யோசிக்கும் போது உன் பிபி ஏறுது இல்லையா? அந்த மனுஷன் எங்கேயோ தூரமா இருப்பான், ஆனா உன் மனசுக்குள்ள அவன் உன்னை மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா அவன் கிட்ட வேண்டாமைங்கிற கயிற்றை நீ கொடுத்து வச்சிருக்கே. இந்த விருப்பு வெறுப்புங்கிற ரெண்டு கயித்துல இருந்து உன் மனசை ரிலீஸ் பண்றதுதான் ஞானம். அத்தியாயம் 3. ஈலான் அடி சேர்ந்தார். வாலறிவனின் நிசப்தம். யார் அந்த ஈலான்? வெறுப்பும் வெறுப்பும் இல்லாத அந்த பேரறிவு. இதுக்கு முன்னாடி குரல்ல நாம பார்த்த அந்த வாலறிவன் தான் அவன். அந்த பேரறிவுக்கு எது மேலையும் விருப்போ வெறுப்போ கிடையாது. சூரியன் ஒரு மலர் மேலையும் ஒளி தருது, ஒரு குப்பை மேலையும் ஒளி தருது. அதுக்கு தரம் பிரிக்க தெரியாது. அந்த நிலைய நீ எப்போ அடையிற, எப்போ நீ ஒரு சாட்சியா மாறுறியோ அப்போ. அட்டி சேர்ந்தார் அப்படின்னா அந்த பண்பை நீயும் உனக்குள்ள வளர்த்துக்கிறது. உன் வாழ்க்கையில வர்ற இன்பத்தையும் ஒரு மேகம் மாறிப்பாரு, துன்பத்தையும் ஒரு மேகம் மாறிப்பாரு. நீ வானமாறு. மேகங்கள் வரட்டும் போகட்டும், வானம் எப்பவும் ஒண்ணுதான். அந்த வானமா மாறினவனுக்கு யாண்டுமிடும் இடும்பையில் அவனுக்கு எந்த காலத்திலையும் எந்த இடத்திலையும் துன்பமே கிடையாது. அத்தியாயம் 4. சித்தர்களின் சமநிலை. சித்தர்கள் ஒரு ரகசியம் சொல்வாங்க. பேயாய் உழலும் சிறுமனமே. உன் மனசு ஒரு பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை அடக்கணும்னா சமநிலை, இக்வானிமிட்டி வேணும். அவங்க கசப்பான வேப்பிலையையும் இனிப்பான தேனையும் ஒரே மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இன்பம் இருந்தா அங்க துன்பம் ஒளிஞ்சிருக்கும், துன்பம் இருந்தா அங்க இன்பம் பிறக்கும்னு. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற உண்மையை நீ ஆழமா உணர்ந்துட்டா அப்புறம் நீ எதை விரும்புவே, எதை வெறுப்பே. அந்த நியூட்ரல் கியர்ல உன் மனசை வைக்க கத்துக்கோ நண்பா. அப்போ உன் வாழ்க்கை ஒரு பாரமா இருக்காது, ஒரு மென்மையான ஓட்டமா இருக்கும். அத்தியாயம் 5. பயிற்சி சாட்சி பாவம். இப்போ கண்களை மூடிக்கோ. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை நினைச்சுப்பார். உன் மனசுல ஒரு கிளர்ச்சி வருதா? அதுதான் வேண்டுதல். இப்போ உனக்கு பிடிக்காத ஒருத்தரை நினைச்சுப்பார். உன் நெஞ்சில ஒரு பாரம் வருதா? அதுதான் வேண்டாமை. இப்போ இந்த ரெண்டையும் விட்டுட்டு உன் மூச்சை மட்டும் கவனி. உன் மூச்சுக்கு நீ யாருன்னு தெரியாது. அது ஜஸ்ட் போயிட்டு வந்துட்டே இருக்கு. நீயும் அந்த மூச்சு மாதிரி இரு. வர்ற எண்ணங்களை வேடிக்கை மட்டும் பாரு. எதையும் பிடிக்காது, எதையும் தள்ளாத. அந்த நடுநிலை தான் இயலானடி. அந்த மௌனத்துல கொஞ்ச நேரம் நில்லு. கவலைகளின் மரணம். நண்பா, வெறுப்பும் வெறுப்பும் இல்லாதவன் தான் இந்த உலகத்துல உண்மையான சுதந்திரமானவன். அவனுக்கு தோல்வி கிடையாது, ஏன்னா அவன் வெற்றியையும் தேடல. அவனுக்கு மரணம் கிடையாது, ஏன்னா அவன் வாழ்வையும் பிடிச்சு வைக்கல. ஆதியும் அந்தமுமாய் உன்னோடு நான். நாளை 5வது குறள். இருள் சேர் இருவினையும். உன்னை கட்டி போட்டிருக்கிற அந்த கர்ம வினைகளை எப்படி அறுக்கிறதுன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப். ஆதியும் அந்தமும். சமநிலையா இரு, சுதந்திரமா இரு.